கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு. இது காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களிடத்திலே இந்த நாட்களிலே வருகிறது. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் விசாரங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே வருகிற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம், அன்றன்றாடு வாழ்க்கை நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு உள்ளத்திலே அங்கே விசாரங்கள் பெருகி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே எதை செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே திகைத்து போய் இந்த நாட்களை நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அருமை பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை இந்த நாட்களில் தேற்ற முடியாது. கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த ஆறுதலான காரியங்கள் தான் இன்றைக்கு ஒரு ஆத்துமாவை இந்த நாட்களில் தேற்றுகிறது. ஆத்துமாவிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகை செய்தாலே ஒழிய நம்முடைய ஆத்துமாவிலே இந்த நாட்களிலே எந்த விதமான தேற்றுதலோ எந்த விதமான ஆறுதல்களோ இந்த நாட்களிலே வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசாரங்கள் தான் இன்னுமா இந்த நாட்களிலே பெருகி கொண்டே போகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையிலே, துன்பப்படுகிற வேளையிலே ஒரு சிலர் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இந்த நாட்களிலே ஒருவருமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் அப்படியாக வேதத்திலே அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நமக்கு இன்னுமாய் நம்முடைய விசாரங்களை பெருக பண்ணுகிறது மட்டுமல்ல, நமக்கு அந்த விசாரங்கள் பெருகிற வேளையிலே அதன் மத்தியிலே இந்த நாட்களில் என்ன செய்கிறாள், இன்னுமாய் அதை இந்த நாட்களிலே அங்கே தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலோ கர்த்தருடைய ஆறுதலான காரியங்கள், ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமாவை இந்த நாட்களிலே தேற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற வேளையிலே ஆத்துமா அந்த நாட்களை வியாகுலப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசி ராப்போசனத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே முடித்து கெத்சமனை தோட்டத்திலே அவர் வந்து அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரமடைந்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உம்முடைய சித்தத்தின் படி, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல என்று சொல்லி அவர் ஜெபத்தை ஏறெடுத்தார். அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அங்கே அப்படியாக விசாரப்படுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து அவரை ஆற்றினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்குள்ளே ஒரு நெருக்கங்கள், துன்பங்கள், விசாரங்கள் வருகிற வேளையிலே மனுஷன் நம்மை ஆற்ற முடியாது. மனுஷன் நம்மை இந்த நாட்களில் இன்னும் விசாரமடைய செய்வானே ஒழிய அவன் நம்முடைய ஆத்மாவில் இந்த நாட்களில் ஒரு சமாதானத்தை பேசவோ அல்ல இந்த நாட்களில் ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுக்கவோ எந்த மனுஷனுக்கு முடியாத காரியம். ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களிலே அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அந்த 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கிறது என்று இந்த நாட்களிலே நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கால்கள் சறுக்குகிறதா? உங்களுடைய கால்கள் சறுக்குகிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் இந்த நாட்களில் நீங்கள் சறுக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? ஆத்துமாவிலே தொய்ந்து போய் இந்த நாட்களில் வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிறீர்களா? ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை தாங்குகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆத்துமாவை இந்த நாட்களில் தேற்றி அந்த ஆத்துமாவுக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனும் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அவர் அண்டையிலே நாங்கள் வருவோமா?
நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் ஆறுதல் அடைவோமா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்ம நேசர் என்று சொல்லி ஒரு பேரை இந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆத்மா நேசரிடத்திலே வருகிற வழியிலே தான் நம்முடைய ஆத்மா ஆறுதல் அடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.